சிந்துக்கு டைரி எழுதுற பழக்கம் இருந்ததுனால, சிவாவ ஏமாத்தி கல்யாணம் பண்ணதுல இருந்து, அந்த தப்ப நெனச்சு வருத்தப்படுறது வரைக்கும் எல்லாத்தையும் டைரியில ஒண்ணு விடாம எழுதி வச்சிருக்காங்க. அத பார்த்து படிச்ச ஐஸ்வர்யா இருந்து அவ மகா கிட்ட காமிக்கிறாங்க. "அம்மா சிந்து கைப்பட அவ பண்ண கல்யாணத்த பத்தி எழுதி வச்சிருக்காம்மா" அப்படின்னு சொன்னதும், மகா இருந்துகிட்டு, "இது ஒண்ணு போதும்டி அவள இந்த வீட்ட விட்டு விரட்டுறதுக்கு. இப்பவே நான் அன்னபூர்ணி கிட்ட போய் உண்மைய சொல்றேன்" அப்படின்ட்டு மகா அந்த டைரி எடுத்துட்டு அன்னபூர்ணி கிட்ட போறாங்க. அன்னபூர்ணி கிட்ட, அக்கா நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்" அப்படிங்கிறாங்க. "என்ன மகா?" அப்படின்னு சொல்லி கேட்டதும், "அந்த சிந்து சிவாவ ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணான்னு நான் சொன்னா, யாருமே நம்பவே இல்லல்ல. அதுக்கான ஆதாரம் இப்ப என்கிட்ட இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரிய காமிக்கிறாங்க. உடனேவும், "என்ன மகா இது?" அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கேட்குறாங்க. "இந்த டைரியில சிவாவ சிந்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணது எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கா. அத நீங்களே பாருங்க" அப்படின்ட்டு காமிக்கிறாங்க. உடனேவும் அன்னபூர்ணி அத படிச்சு பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா அந்த நம்பிக்கையெல்லாம் உடைச்சிட்டியே. சிவா மேல கூட எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்ல. சிவா சொன்னத நான் நம்பவே இல்ல. ஆனா நீ சொன்னத தான் நான் நம்புனேன். அப்படி இருந்த எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே அப்படின்ட்டு அன்னபூர்ணி வந்து சிந்துவ ஒரு அறை அறையிறாங்க. உடனே, "ஆமாக்கா, இவள முதல்ல வெளிய அனுப்புங்கக்கா. இன்னும் இவகிட்ட எதுக்குக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு மகா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் சிந்து இருந்துட்டு, "நான் பண்ணது பெரிய தப்பு தான் அத்த. ஆனா என்ன இந்த வீட்ட விட்டு அனுப்பிடாதீங்க ப்ளீஸ்" அப்படின்ட்டு சிந்து வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. "போதும் சிந்து, நீ என்ன ஏமாத்துனதெல்லாம் போதும். என் பையன கூட நான் நம்பல. உன்ன மலையளவு நம்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்கெல்லாம் எனக்கு நல்ல பாடம் புகட்டிட்ட. முதல்ல இந்த வீட்ட விட்டு கிளம்பி போ" அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சிந்துவ அரைஞ்சு வெளிய அனுப்பிடுறாங்க. சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.